நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு KS அழகிரி அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே, ராஜஸ்தான் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு அசோக் கெலோட் அவர்களே, சத்தீஸ்கர் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு பூபேஷ் பாகேல் அவர்களே, நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, நாடாளுமன்ற மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முக்கடல் கூடுகின்ற இந்த இடத்துல நான்காவது கடலாக திரண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள், தேசப்பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்கள், கொள்கை பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்கள், கட்சி பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்களுடைய அபிமான தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களே, இன்று காலையிலே தன்னுடைய தந்தையினுடைய ஆசியை பெற்று காந்தி மண்டபத்திலே மகாத்மா காந்தியடிகளுடைய ஆசியை பெற்று காமராஜ் மண்டபத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியை பெற்று இந்த பாரதத்தை இணைக்கும் நடைப்பயணத்தை தொடங்க வந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாடு மக்களின் சார்பிலே, தமிழ்நாடு காங்கிரசுடைய தொண்டர்களின் சார்பிலே வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பாரத் ஜோடோ யாத்ரா என்று ஆங்கிலத்திலே சொல்வதைத்தான் பாரதத்தை இணைக்கும் நடைப்பயணம் என்று நாம் சொல்கிறோம். இந்த நடைப்பயணத்தை கேலி செய்பவர்கள், கொச்சை செய்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்காக வருந்துவதோடு அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியையும் பெருந்தலைவர் காமராஜரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 1942ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் குவிட் இந்தியா என்ற கோஷத்தை நாடு முழுவதும் வைத்தார். தமிழிலே அதனை வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னோம். ஹிந்தியிலே அதை பாரத் சோடோ என்று சொன்னார்கள். பாரதத்தை விட்டு நீ வெளியேறு என்று வெள்ளையனை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்திலே காந்தியடிகள் ஒரு மந்திரத்தை தந்தார். டூ ஆர் டை, செய்து முடி அல்லது செத்து மடி என்று சொன்னார். வெள்ளையனை வெளியேற்றும் வரையிலே நம்முடைய பயணம் முடியாது, நம்முடைய முயற்சி நிற்காது என்று ஒரு பெரும் அறைகூவலாக காந்தியடிகள் சொன்னார்கள். என்று காங்கிரஸ் கட்சியை பார்த்து, இந்த நடைப்பயணத்தினுடைய முதல்வர் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து, பாரத் சோடோ என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் பதில் சொல்வேன். வெள்ளையனை வெளியேறு என்று காங்கிரஸ் கட்சியும் கோடிக்கணக்கான இந்திய மக்களும் சொன்னபோது அந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கு பெறவில்லை. மாறாக அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினீர்கள். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதன் மூலமாக வெள்ளையன் தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவனுடைய அடியிலே நீங்கள் பணிந்தீர்கள். இன்று பாரத் ஜோடோ, பாரதத்தை இணைப்போம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இதையும் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், இதையும் நீங்கள் கேலி செய்கிறீர்கள். அப்படி என்றால் வெள்ளையன் வெளியேற வேண்டாம் என்று உங்களுடைய அந்த எண்ணம் இன்று இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை பிளக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
இந்தியாவை பிணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை சிந்தனமாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக சுதந்திர போராட்டத்திலே உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை வரலாறு சொல்லும். அதை போல இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்திலேயும் உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை நாங்கள் அறிவோம். நீங்கள் பங்கு பெறவில்லை என்பதற்காக நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. அடியெடுத்து வைத்து முன்வைத்து படிப்படியாக கோடிக்கணக்கான மக்களை இணைத்து அன்று வெள்ளையனை வெளியேறு என்று எப்படி சொல்லுவோமோ அதை போல இந்தியாவை பிளவுபடுத்தும் சக்திகளை வெளியேற்றும் வரை நம்முடைய பயணம் முடியாது, நம்முடைய முயற்சி நிற்காது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்றையும் இவர்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேலி செய்தாலும் பாரதி சொல்வதையாவது கேளுங்கள். பாரதி என்ன சொன்னான்? பாரதியுடைய பாடலை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினயம் கொண்ட நாவினாய் வா வா வா. கடைசியிலே பாரதி முடிக்கிறான், ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம், ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம், ஒரு பெரும் செயல் செய்வாய் வா வா வா. இந்த நாடு ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும், ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும் என்ற அந்த மந்திர சொல்லை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கும் வரை இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவோம், இந்திய மக்களை இணைப்போம், இந்திய மக்களை பிணைப்போம் என்று சொல்லி உங்கள் சார்பிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து வருக வருக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.